இந்த கோவிலில் நடக்கக்கூடிய மிராக்கலான விஷயங்கள் கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஷாக்காக வந்து இருக்குங்க. ஆக்டர் சூர்யாலேருந்து யோகி பாபுலேருந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்குரு வந்து இப்போ இறந்துட்டார். பட் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்குமே இந்த 40-50 நாள் வந்து சாப்பிடாம அந்த சாப்பாடு வந்து செஞ்சு கெட்டு போயிருக்குல்ல, அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அன்னதானமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்ட யாருக்குமே எதுவுமே வந்து உடல்நல பாதிப்பு இந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலைங்க. அதே நேரத்தில் இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரோட உடலை வந்து எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இவரோட உடலை வந்து புதைக்காமல் வச்சுருக்காங்க. அப்போ நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவில் நடக்கக்கூடிய மிராக்கலான விஷயங்கள், ஏன் இவ்வளோ பேர் வந்து இவரை வந்து வழிபடுறாங்க, இப்படி இவர் வந்து நார்மலான மனிதர்லேருந்து ஒரு சித்தராக ஒரு சத்குரு வந்து மாறினார் அப்படின்றதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி, அதாவது பழனியிலேருந்து ஒரு 11-10 கிலோமீட்டர். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கல்லை வந்து தொட்டு கும்பிட்டு அவங்களோட பாவங்கள் அவங்களுடைய கர்ம வினை எல்லாமே முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு இதில் நம்பிக்கை வந்து இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் பட் இந்த கல்லை வந்து தொட்டு கும்பிட்ற பொழுது நம்மளோட கர்மம் வந்து முடியும், நம்மளோட பாவங்கள் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் நான் இது வந்து தொட்டு கும்பிடல. நிறைய பேருக்கு வந்து இது மேலே நம்பிக்கை வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத சைடு இருக்குல்ல, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. வீடியோ என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கோவிலை பற்றி விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறையா சுவாரஸ்யமான வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்காக வந்துக்கிட்டே வந்துருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த கோவிலை பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்திருக்கு. பழனியிலேருந்து பஸ் வந்து விடுவாங்க. ஒருவேளை அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே இன்னொரு பஸ் வந்து வந்துடும். அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் இந்த கோவிலுக்கு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அந்த பஸ் ஸ்டாப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நிறைய கடைகளும் வந்து இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே வந்துருக்குங்க. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, கூட்டம் இல்லை அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. 24 மணி நேரமும் கூட்டம் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, திருவிழா இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே வந்துக்கிட்டே வந்து இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து கேட்டேன். உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா சத்குருவோட அந்த படம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கல் காமிச்சேன்ல, அந்த கல் வந்து இருந்தது. பட் நான் அதை வீடியோ எடுக்க நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறமா வரும்போது தான் பார்த்தேன் அந்த கல் வந்து இருந்தது. அப்போ கேட்கும்போது தான் சொன்னாங்க, அந்த கல்லில் வந்து தொட்டு கும்பிட்டா அவங்களோட கர்ம வினை வந்து முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை முடியணும் அப்படின்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம அது சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் தொட்டு கும்பிடல. அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் அவருடைய படம். சத்குரு, இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காளிதாஸ், கணக்கம்பட்டியில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட பிகினிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாதுங்க. ரொம்ப வந்து பயங்கரமான இவர் வாழ்க்கையில் நிறைய துயரமான விஷயங்கள். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டே வந்து கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேஷன் வீட்டில், அதாவது அத்தையோ சித்தியோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, சித்தி. ஸோ அவங்களோட வீட்டில் வந்து வளர்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வளர்க்க முடியாமல் பயங்கரமாக அடித்து துன்புறுத்துகிறாங்க இவர் சின்ன வயசுலேயே. அப்போ இவர் அடி தாங்க முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வந்து நிறைய இடங்களுக்கு கூலி வேலை, இந்த கயிறெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரியான கயிறு செய்கிற வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்து இருக்கார். ஒரு 25 வயசு வரைக்குமே இந்த மாதிரியான வேலை தான் வந்து செஞ்சிட்ருக்கார். அப்படியே நாட்கள் வந்து போகுது. அவருக்கு நிறையா யோசனைகள் வந்து வருது. ஒரு 35 வயசு ஆகும் பொழுது அவர் வந்து நார்மல் லைஃப்பில் இருந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வித்தியாசமாக வந்து மாறுது. அவர் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறத வந்து கம்மி பண்ணுறாரு. மற்றவங்கக்கிட்ட பேசும்பொழுது நிறைய வார்த்தைகள் வந்து பேசுகிறதே வந்து ரொம்ப வித்தியாசமாக, எப்படி சொல்கிறது, என்ன பேசணுமோ அது ரொம்ப ஷார்ட்டாக பேசிவிட்டு அதை நிப்பாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அது கேட்குறவங்களுக்கு புரியுது, ஓகே இவர் சொன்னது வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. அப்போ இவர் வார்த்தைகள் வந்து ஏதோ மந்திரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு சிலர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ப ஆரம்பிக்கும் பொழுது இவரை பார்க்க அப்படியே இப்போ வாய் வார்த்தைகள் சொல்லி நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க.
அப்படி பார்க்க வரும்பொழுது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசா குடிக்கிறது, மாசா அப்படின்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் டீ, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிக்கும். அப்போ இவரை பார்க்க வரவங்க நிறைய பேர் என்னென்னா, இந்த சிக்கன் பிரியாணி ஆகட்டும், மாசா ஆகட்டும், டீ ஆகட்டும், இதெல்லாமே வாங்கிட்டு வந்து வரவங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்து இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவரும் எவ்வளோ தான் சாப்பிடுவார், இவரால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவார். அதுக்கப்புறமா அதெல்லாமே பேக் பண்ணி, நான் சொன்னலைங்க இவருக்கு பின்ன மூட்டை சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைன்னு நினைக்கிறேன். இவருக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது, மூட்டை சுவாமி. என்ன ஏன் மூட்டை சுவாமி அப்படின்னு வந்ததுன்னா, இவர் பின்னாடி ஒரு பேக் மூட்டை மாதிரி மாட்டிட்டு ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பை, பிளாஸ்டிக் இதெல்லாமே வந்து எடுத்து பின்னாடி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு வந்திருப்பாராம். இது வந்து ஒரு யூஸ்வல் மெத்தட், டெய்லியும் ரொட்டீனாக இவர் பண்ணுறது. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சார் அப்படின்னா அவர் மூட்டையை தூக்கிட்டு ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அள்ளி போட்டுட்டு திரும்ப ஈவினிங் ஆகும்பொழுது இந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு ஒரு வேப்பமரம் இருக்குது, அதுக்கு அடியில் உட்காந்து அந்த காலையிலேருந்து பொறுக்கின குப்பை எல்லாமே தூக்கி கொண்டு போய் மேலே வந்து வச்சுருவாங்க. அதுக்கு இன்னொரு ஆள் வந்துருக்காங்க, முடிஞ்ச அவரோட ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்ததுமே அவர் மேலே ஏறி போய் அந்த மூட்டையை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவார். இதுதான் இவரோட யூஸ்வலான மெத்தட். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போது அந்த பிரசாதம் மேட்டர் நான் முடிச்சுறேங்க. இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவரால் எவ்வளோ சாப்பிட முடியும் அப்போ மிச்சம் வச்சிடுறாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 நாள் ஆகுது, அந்த மூட்டையிலே வந்து கிடைக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இது வெளியே தூக்கி போட மனசு வந்து வரல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னொருத்தர் ஹெல்ப்போட இதெல்லாமே சமைச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பெரிய ஷாக்காக வந்திருக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க, இது வந்து கெட்டு போய் கிடக்குது, பயங்கரமாக நாத்தடிக்குது, புழுவெல்லாம் பூச்சிருக்கு, இது எப்படி நம்ம சாப்பிட்றது, இது எதுக்கு சூடு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாடி. நீ சூடு பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு வந்து இருக்காரு. சரி சாமி சொல்கிறாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பயங்கரமாக சூடு பண்ணுறாரு. எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து சூடாகி அப்படியே அந்த பாயில் அந்த கொப்பளிக்குள்ள அந்த நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இவர் சொல்கிறாரு, சத்குரு இந்த மாதிரி இதெல்லாமே சூடாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் இவர் வந்து தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் ஆகுது. எந்திரிச்சதுமே அவர் கேட்குற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, டேய் நேற்று ஒன்று ரெடி பண்ணலடா, நான் உன்னை சூடு பண்ண சொன்னல, அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருமே வந்துட்டு, சாமி அது நேற்று சூடு பண்ணது ஆல்ரெடி அது கெட்டு போச்சு, இப்போ மறுபடியும் சூடு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இவர் சத்குரு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அவருக்கு ஒரு ஷாக். சரி இவர் சொல்லிட்டாரு, மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தட்டில் போட்டுட்டு அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஏதோ நார்மலாக வந்து சுடு சாப்பாடு எப்படி சாப்பிட்டா ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அது மாதிரி அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது சாப்பிட்டுக்கிட்டே மற்றவங்களும் அந்த பக்தர்கள் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுறா அப்படின்னு சொல்கிறாரு. சாமி என்ன சாமி ரொம்ப பண்ணுறீங்களே சாமி அப்படின்னு அவரால் சொல்லவும் முடியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. இது எப்படி சாமி போய் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாமி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலைக்கு வந்து போகிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. பட் இருந்தாலுமே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எதுவுமே வந்து நடக்கலைங்க. இப்போ இவர் எப்படி இவர் நார்மலான மனுஷர்லேருந்து சித்தராக மாறினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 35 வயசுக்கு மேலே இவர் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ யாராவது ஒருத்தங்களை வந்து பார்க்குறாரு அப்படின்னா, பார்த்த உடனே அவருக்கு வந்து உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு புரிகிற மாதிரி அவரோட லாங்குவேஜில் புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் புரியுது, ஓகே இந்த சாமி சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சித்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்நேரமும் தியானம் பண்ணுவாங்க. நார்மல் ஹியூமன்ஸை தாண்டி ஒரு சித்த நிலை, ஒரு ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமல் ஒரு நிலைமைக்கு வந்து போவாங்க. அது தியானம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து வரும். பட் இவர் வந்து தியானமெல்லாம் பண்ணதில்லை. நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிறப்பு இந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து சத்குருவாக மாறணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இல்லை இவர் இப்படி தான் ஒரு லைஃப் வந்து போகணும், அதுக்கப்புறமா இவர் வந்து நிறைய பேர் வழி பண்ணணும், இதுதான் அவரோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உயிரோடு இருக்கும் பொழுதுங்க நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. இவர் கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இறக்கும் பொழுது இவர் வந்து அதிகமாக இப்போது அவர் வந்து அடக்கம் பண்ண ஜீவ சமாதி பண்ண இந்த இடத்துல தான் அவர் கடைசி காலகட்டத்தை அவர் வந்து கழிச்சிருக்காரு. இவர் இறக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இவரோட உடலை வந்து வச்சுருக்கிறாங்க புதைக்காமல். இவரோட உடலை எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செல்வந்தர் அப்படின்னாலே அவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தானே, சாமி வந்து
இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பேரில் வந்து இருக்கார் சத்குரு அப்படின்னு ஒரு நம்ம எல்லாருமே கும்பிட்றோம். அவங்க வந்து நம்ம இடத்துல வந்து இருந்தால் நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடில் விருப்பப்படுறாரு. இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா, இவர் எந்நேரமும் நம்ம தோட்டத்துக்கு தானே வந்து வராரு, இவருக்கு நம்மளே இடம் கொடுத்து இங்கேயே வந்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே வந்து பயங்கர ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அவர் உடலில் வந்து பார்த்திங்கன்னா புதைக்கல. அவர் இறக்கும் பொழுது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் கிட்டத்தட்ட 3 நாளுமே அவர் வந்து இருந்தாராம். ஒரு சின்ன சேஞ்சு கூட அவரோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுகி போகிறதோ இல்லை உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிற மாதிரி ஸ்மெல்லு, வந்து மொய்க்கிறது, இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையாமா. எப்படி அவர் இறக்கும் பொழுது என்ன ஸ்டேஜில் இருந்ததோ அதே தான் 3 நாளுமே இருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிசயங்க. ஏன்னா ஒரு உடல் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரத்திலேயே அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், எல்லாம் பார்த்திங்கன்னா மொய்க்க ஆரம்பிச்சிடும். பட் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே அதே ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டாமினேட் ஆன மாதிரி அப்படியே வந்து இருக்காமல். இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை, இந்த உடலை வந்து எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்லேருந்து எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. அதே நேரத்தில் சத்குருவோட அரசு அந்த தீவிர தொண்டர்கள் அந்த சாமி கும்பிட்றாங்க எல்லாருமே வந்துட்டாங்க. பஜனையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பஜனை போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் வந்து போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர், எம்எல்ஏ, எம்பிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அவர் முடிவு பண்ணுறாரு, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், நம்ம சீட்டுக்குள்ளிக்கு போடலாம், யார் பேருக்கு வருதோ அந்த இடத்துல நீங்கள் போய் புதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம், அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன், அவரோட இடத்துல தான் கடைசி காலம் வரைக்குமே, ஆரம்பத்துலேருந்து கடைசி காலம் வரைக்குமே அவர் வந்து இந்த சத்குரு வந்து இங்கே தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து விழுகுது. அதுக்கப்புறம் அவங்களுமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா ஃபைனலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து புதைக்கிறாங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்பொழுதுமே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கல். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணுவாராம். சாரி, தியானம் கிடையாதுங்க, ரொம்ப இந்த யோசிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் எதையோ பற்றி திங்க் பண்ணுற மாதிரி. இந்த மக்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்த உடனே அவருக்கு பார்த்தாலே அவருக்கு புரிஞ்சிருமா, இவன் வந்து ரொம்ப கெடுதல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலரை பார்த்தா இவன் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு வந்து தெரியுமா. இந்த ரொம்ப கெட்டது பண்ணிட்டு வரான்ல, அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுவார்னா வெயில நிற்க வச்சுருவாராம், வெயில படுக்க வச்சுருவாராம். அவர் சொல்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது, அந்தளவுக்கெல்லாம் வந்து தண்டனைகள் வந்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் இந்த பெரிய பெரிய கல், இப்போ நான் சொன்னலைங்க ஆரம்பத்தில் வீடியோவில் காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட சொல்லுவாராம். அதே மாதிரி அந்த கல் எதுக்கிட்ட அங்கே போட்ட திரும்ப கொண்டு வந்து இருக்கிற இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி வேற ஒரு இடத்துல போட்டு திரும்ப அந்த இடத்துலேருந்து திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்து போடணும். இதெல்லாம் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த கெடுதல் பண்ணவங்களுக்கு. இந்த நல்லது பண்ணவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா சத்குரு இவர் பக்கத்திலே உட்கார வச்சுப்பாராம். அவர் உட்கார வச்சுட்டு இந்த கெடுதல் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லுவார், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நீ போய் டீ வாங்கிட்டு வா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள்னால தான் இவர் வந்து நிறைய பேர் வந்து இவர் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பித்தாங்க, சத்குரு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன சொன்னாலுமே அது மக்கள் அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய பக்தர்கள் அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இறக்கும் பொழுது இவர் மேலே இருக்கக்கூடிய பக்தியினால் இவர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 3 வேலையுமேங்க வருஷம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து நடந்துக்கிட்டு வந்துருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கையிலே வந்து என்ன பாவம் பண்ணாலுங்க, எவ்வளோ பெரிய அதாவது நம்ம மற்றவங்களுக்கு வந்து தானம் பண்ணாலுமே அதில் மிகச்சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேலையுமே கிட்டத்தட்ட வருஷம் முழுக்க வந்து கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை இந்த கோவிலுக்கும் சரி, இவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு அருள் இருக்கும் அப்படின்றது வந்து பாருங்கள். நம்ம பிறக்கும் போதே நம்மளோட வாழ்க்கை வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு. நம்மளோட ரூல்ஸும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு யார் குழந்தையாக பிறக்கணும், யார் மனைவியாக வரணும் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி ஒரு கால்குலேஷனோடு தான் வந்திருக்கோம். அந்த கால்குலேஷன் படி தான் நடக்கும். எல்லா கெடுதலையும் பண்ணிவிட்டு இருக்கிற ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு நம்மளோட கர்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக நம்ம சுற்றுறதை நிப்பாட்டிட்டோம்னாலே நிறையா பிரச்சனைகள் இங்கே வந்து குறையும் நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொன்னது உங்களுக்கு மன வருத்தமாக இருந்தது, இல்லை ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க, பை. அணுவான உலகின் அகலம் நீ, எறும்பின் இதய ஒளி நீ, களிரின் துதிக்கை கனமும் நீ, ஆயிரம்
ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா?